ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி லீதியாளை பற்றி 5 காரியங்கள். லீதியாள் ஒன்று, தேவனை வணங்குகிறவள். இது அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 14 வசனம். 2வது, பவுலின் உபதேசத்தை கேட்டவள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரை. 3, விசுவாசமுள்ளவள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 15 வசனம். 4வது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 15 வசனம். 5வது, அவர் ஊழியர்களை தன் வீட்டில் தங்கியிருக்க வருந்தி அழைத்து உபசரித்தாள். ஆகவே அவள் நல்ல உபசரிக்கிறவள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 15 வசனம். இந்த லீதியாளை குறித்து இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டுமானால் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை முழுவதுமாக படித்து அவள் ஆண்டவரத்தில் கொண்டிருந்த பக்தி வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.